அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மணி சேவிங்ஸ் டிப்ஸ் 7 தான் பார்க்க போகிறோம். 50 டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் சேவிங்ஸே பண்ண முடியலை. இவ்வளோ கம்மியான வருமானத்தில் நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க. எவ்வளோ கம்மியான வருமானமாக இருந்தாலும் சரி, உங்களோட வருமானத்தில் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது 100 ரூபாயோ 200 ரூபாயோ சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வைங்க. அப்போ தான் நமக்கு ஒரு எமர்ஜென்சிங்கும் போது கண்டிப்பாக அந்த சேவிங்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் முறை சேமிப்பவர்கள், நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சேவிங்ஸுங்கிறது பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் சேவிங்ஸே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன அமௌண்ட்லேருந்து தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ஸோ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆர்வம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்லாம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பதில்லை, எப்படி சேமிப்பது. நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா எனக்கு வந்து பணமே கொடுக்கறதில்ல, நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, பணம் யார் கொடுக்குறா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. எந்த ஹஸ்பண்ட்ஸும் நம்ம கையில் காசு கொடுத்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தரப்போகிறது கிடையாது. ஏன்னா வருமானம் வந்து நமக்கு செலவுக்கே கரெக்டாக இருக்குது, விலைவாசிகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நாம் தான் சிக்கனம் பண்ணிக்கணும். என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு தனியாக சேவிங்ஸ்க்குன்னெலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் தரதில்லை. பட் நான் வந்து வீட்டுக்கு தர வரவு செலவில் வந்து சிக்கனம் பண்ணி தான் நான் சேமித்து வைக்கிறேன். ஸோ அதை மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். சேவிங்ஸ்ன்னு பண்ணணும்னா இந்த மாதிரி சிக்கனம் பண்ணி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ்க்குன்னு தனியாக அமௌண்ட் யாரும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ணுங்கள். ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சாதான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம சேவிங்ஸ் வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இப்போ 50 டேஸ் சேலஞ்ச்னால் 50 டேஸ்க்கு கரெக்டாக நம்ம சேவிங்ஸ் பண்ணிடணும், எடுத்து வச்சிடணும் 50 டேஸும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. 100 டேஸாக 1 இயர்க்கு பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு, அமௌண்ட்டு அதே மாதிரி இப்போ 1 இயர்க்கு வந்து 1 லேக் வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து பிகினர் சேவிங்ஸே பண்ணாதவங்களுக்காகங்கிறதுனால நம்ம 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன். 1 to 3லேருந்து 50 வரைக்கும் வரிசையாக எழுதி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்றாவது நாள் வந்து ₹1 எடுத்து வைக்கணும், 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3, 4வது நாள் ₹4, 5வது நாள் ₹5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கணும். அன்னன்னைக்கு என்னென்ன டேயோ அந்த டே வந்து நம்ம எழுதி வச்சு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி 50 நாள் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரணும். 50வது நாள் வந்து ₹50 எடுத்து வைக்கணும். 49வது நாள் ₹49 எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மெத்தடில் கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி அந்தந்த டேக்கு வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் இப்போ இன்றைக்கி திடீர்னு உங்கள் கையில் வந்து ஒரு ₹46 கிடைக்கிது அப்படின்னா ₹46 எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ₹8 கிடைக்கிது அப்படின்னா ₹8 எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா எந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் பெரிய அமௌண்ட்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சின்ன அமௌண்ட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு 50 நாள் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சூப்பராக வந்து இந்த சேவிங்ஸ் வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 + 2 ₹3, 3 + 3 ₹6, 6 + 4 ₹10. இந்த 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ₹10 சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ 50 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் கையில் வந்து என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1275 வந்து நம்ம கையில் வந்து இருக்கும். இது வந்து டெய்லி சேவிங்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் தனியாக பண்ணுங்கள். வீக்லி சேவிங்ஸ் வந்து வீக்லி ₹100 வந்து நீங்கள் எடுத்து வைங்க. இப்போ வாரம் ₹100. இப்போ வந்து 50 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7 வீக்ஸ் நமக்கு கிடைக்கும். 1 வீக்குக்கு வந்து ₹100 எடுத்து வச்சோன்னா 7 வீக்ஸ்க்கு வந்து ₹700. ஸோ டெய்லி சேவிங்ஸ் தனி, வீக்லி சேவிங்ஸ் தனியாக இது ஒன்று பண்ணிங்கன்னா அது தனியாக ₹700 நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 50 டேஸ் சேலஞ்சில் நம்ம டெய்லி சேவிங்ஸில் ₹1275 வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டோம். வீக்லி சேவிங்ஸில் 100 எடுத்து வச்சு 7 வீக்ஸ்க்கு வந்து ₹700 வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டோம். இது எப்படியாவது நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனம் பண்ணி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ₹1975 நமக்கு வந்து கிடைச்சிடும்.
ஸோ 2000க்கு ரொம்பவே பக்கம் வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 25 ருபீஸ் போட்டால் 2000 நமக்கு கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா 50 டேஸில் வந்து நம்ம வந்து 2000 ருபீஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம். பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயந்தான். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 2000 நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம் 50 டேஸில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருசு பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டே போகலாம். அப்புறம் ஒரு 100 டேஸ்க்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பிளான் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.